அனைவருக்கும் இனிய வணக்கங்களை கூறிக்கொள்வது டாக்டர் கதிர்முருகு, உதவி பேராசிரியர், தமிழ் துறை, கணேசர் கலை அறிவியல் கல்லூரி, மேலைச்சிவபுரி, புதுக்கோட்டை மாவட்டம். நன்னூல் இணையவழி பயிலரங்கை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் புதுக்கோட்டை ஜே கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாக பெருமக்களுக்கும், கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், தமிழ் துறையின் தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்னூல் இணையவழி பயிலரங்கில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தமிழ் இலக்கண இலக்கிய மரபு சற்றேறக்குறைய 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. நாம் தமிழ் இலக்கணத்தின் தொன்மையினையும் இலக்கியத்தின் தொன்மையினையும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் தமிழ்ச்சங்கம் குறித்து பேச வேண்டும். தமிழ் மொழியின் மீது ஆறாத பற்றும் அன்பும் கொண்ட பாண்டிய மன்னர்கள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். அச்சங்கங்கள் 3 ஆகும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் கடல் கொண்ட தென்மதுரையில் அமைந்திருந்தது. இரண்டாம் சங்கம் கவாடபுரத்தில் அமைந்திருந்தது. மூன்றாம் சங்கம் இன்றைய மதுரையில் அமைந்திருந்தது. இந்த 3 சங்கங்களில் முதல் சங்கம் 4440 ஆண்டுகள் நிலவியது. இரண்டாம் சங்கம் 3700 ஆண்டுகள் நிலவியது. மூன்றாம் சங்கம் 1850 ஆண்டுகள் நிலவியது. இந்த 3 சங்கங்களிலும் எண்ணற்ற இலக்கண இலக்கிய நூல்கள் படைக்கப்பட்டன. முதல் 2 சங்கங்களும் கடல் கோளால் அழிந்து போன காரணத்தால் நமக்கு அச்சங்கங்களில் படைக்கப்பட்ட நூல்கள் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை. குறிப்பாக நாம் 8ஆம் நூற்றாண்டிலே படைக்கப்பட்ட நூல் என கருதப்படும் இறையனார் களவியல் உரைதான் முச்சங்க வரலாற்றையும் அச்சங்கத்தில் படைக்கப்பட்ட நூல்கள் குறித்த செய்திகளை நமக்கு தருவதாக இருக்கிறது. இறையனார் களவியலுக்கு நக்கீரர் திட்பநுட்பமான ஒரு உரையை வகுத்திருக்கிறார். செவி வழியாக கேட்கப்பட்டு வந்து 8ஆம் தலைமுறையினரான முசிறி நீலகண்டனார் அந்த நூலை எழுத்து வடிவம் செய்ததாக கூறுவார்கள். 3 சங்கங்களிலும் படைக்கப்பட்ட நூல்களுடைய அளவினை நாம் பார்த்தால் தமிழ் மொழி எந்த அளவு வளம் வாய்ந்தது என்பதை நாம் உணர முடியும். முதல் சங்கத்திலே அகத்தியரால் படைக்கப்பட்ட அகத்தியம் இலக்கண நூல் தலைமை சான்ற ஒரு நூலாக விளங்கியது என்று சொல்லலாம். அகத்தியத்தை படைத்தவர் அகத்தியர். அகத்தியம் என்ற பேரிலக்கண நூல் 12000 சூத்திரங்களை உடையது, 12 இயல்களை உடையது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, சந்தம், வழக்கியல், சோதிடம், காந்தர்வம், கூத்து, மருத்துவம் போன்ற இயல்களை கொண்டது. அகத்தியம் நூல் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. புறத்திரட்டு நூல்களில் கிடைத்த சில சூத்திரங்களை எல்லாம் தொகுத்து 1912ஆம் ஆண்டு பவானந்தம் பிள்ளை என்பவர் பேரகத்திய திரட்டு என்ற நூலை வெளியிட்டார். அதே நூலை நான் 2012ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கிறேன். எள்ளினின்று எண்ணெய் எடுபடுவது போல இலக்கியத்தினின்று எடுபடும் இலக்கணம் என்ற ஒரு அருமையான ஒரு செய்தி அந்த பேரகத்திய திரட்டிலே பதிவு பெற்றிருக்கிறது. இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு சூத்திரங்கள் வடமொழி சார்புடையனவாக இருப்பதால் இது உண்மையிலே அகத்திய நூல்தானா என்று நாம் எண்ண ஐயம் இருக்கிறது. 2ஆம் சங்கத்தினுடைய இலக்கண நூலாக இருந்த பெருமை உடையது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை படைத்தவர் தொல்காப்பியர். இவரும் அகத்தியருடைய மாணவர்களில் ஒருவர். அகத்தியருடைய மாணவர்கள் மொத்தம் 12 பேர். தொல்காப்பியர், துராலிங்கர், செம்பூட்சை, வையாபிகன், வாய்ப்பிகன், களாரம்பர், அவிநயர், காக்கைப்பாடினை, நத்தத்தன், வாமனர் போன்றவர்கள். இவர்கள் 12வரும் சேர்ந்து பன்னிரு படலம் என்ற நூலை படைத்தார்கள். இந்த பன்னிரு படலம் என்பது ஒரு புறப்பொருள் இலக்கண நூல். இந்த நூலை அடியொற்றித்தான் கிபி 10ஆம் நூற்றாண்டிலே ஐயனார் இதனார் அவர்கள் புறப்பொருள் வெண்பா மாலையை படைத்தளித்தார்கள். தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு புறப்பொருள் நூல் என்று கொண்டால் அதை நாம் புறப்பொருள் வெண்பா மாலையை கருதலாம். தொல்காப்பியர் எழுத்து, சொல், பொருள் என்னும் 3 அதிகாரங்களில் 27 இயல்களில் 1610 சூத்திரங்களால் தொல்காப்பியத்தை திட்பநுட்பமாக கட்டமைத்திருக்கிறார். சங்க காலத்துக்கு முன்பு இருந்த வழக்காறுகளையெல்லாம் தான் உள்வாங்கி இந்த நூலை படைத்திருக்கிறார். தொல்காப்பிய பாயிரத்திலே பணம்பாரனார் கூறுவது, தொல்காப்பியர் உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்னும் 2 வழக்குகளை எடுத்துக்கொண்டு 3 அதிகாரங்களை படைத்திருக்கிறார் என்று கூறுவார். அப்போ அந்த உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்பது என்ன? உலக வழக்கு என்பது மக்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுகலாறுகள், அவற்றை எடுத்துக்கொண்டார். தனக்கு முன்பிருந்த வழக்காறுகள், செய்யுள் வழக்காறுகள், இலக்கண வழக்காறுகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார். இரண்டையும் சேர்த்து தான் தொல்காப்பியத்தை படைத்திருக்கிறார்.
தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பிய நூலிலே கடிசொல்லில்லை காலத்து படினே என்ற ஒரு அருமையான ஒரு சூத்திரத்தை கையாள்வார். காலத்தால் புதிய சொற்கள் தோன்றுவதும் பழைய சொற்கள் வழக்கிழப்பதும் இயல்பு என்பதால் புதிய வரவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய பொருள். அதேபோல புதிய இலக்கிய வகைகளை குறிப்பிடும்போது விருந்தே தானே புதுவது கிழந்தை யாப்பின் மேற்றே, அதாவது என்னுடைய காலம் வரை இந்த இலக்கியங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன, இனி வரும் காலங்களில் நிறைய இலக்கியங்கள் படைக்கப்படக்கூடும், அவற்றையெல்லாம் நீங்கள் விருந்து என்ற வனப்பில் அழைக்க வேண்டும் என்று சொல்வார் தொல்காப்பியர். அவர் சொல்லாத செய்திகளே இல்லை என்று கூறலாம். தொல்காப்பியம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உயிரியல் நூல் என்று கூட நாம் கொள்ளலாம். அந்த அளவு அதில் செய்திகள் இருக்கு. எழுத்துக்களுடைய அமைப்பு, எழுத்துக்களுடைய பிறப்பு, அது புணரக்கூடிய முறை, தொக்கி வரக்கூடிய முறை முதலியவற்றையெல்லாம் தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் கூறியவர். எழுத்துக்களை எப்படி குற்றம் இல்லாமல் ஆக்கிக் கொள்வது, வழுக்களை களைந்து சொற்களை ஆக்கிக் கொள்வது என்று நாம் கிளவியாக்கத்தில் குறிப்பிடுகிறார் தொல்காப்பியம் சொல்லதிகாரம் முதலியலிலே. அதனைத் தொடர்ந்து வேற்றுமை, வேற்றுமை மயக்கம், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் என இயல்களை அடுக்கிச் செல்கிறார். பொருளதிகாரம் இந்த எழுத்துக்களையும் சொற்களையும் கொண்டு எவ்வாறு செயல்களை படைப்பது என்ற ஒரு வரைமுறையை நமக்கு கற்றுத்தருகிறது. அனைவரும் சொல்வார்கள் தொல்காப்பியம் பொருளதிகாரம் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுக்கிறது என்று. இல்லை, அது செய்யுள் மரபுகளை கூறக்கூடிய ஒரு நூல் என்று கொள்ளலாம். ஏனென்றால் அகத்திணையியல், புறத்திணையியல், களவியல், கற்பியல் என்ற 4 இயல்களிலே அக இலக்கியம் படைப்பதற்கான நெறிமுறைகளை கூறியவர் 5ஆம் இயலான பொருளியலிலே இந்த 4 இயல்களிலும் விடுபட்ட செய்திகளை அங்கே பதிவு செய்கிறார். அடுத்து வரக்கூடிய மெய்ப்பாட்டியல், உவமையியல் என்னும் 2 இயல்களில் எவ்வாறு செய்யுளை இன்பமுற அமைப்பது என்று கற்றுத்தருகிறார். 9ஆம் இயலான மரபியலில் என்னென்ன மரபுகளையெல்லாம் இலக்கியம் படைக்கும் போது கை கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டு எப்படி செய்யுள்களை படைப்பது, என்னென்ன வகைகளில் படைப்பது என்பதை செய்யுளியலிலே கூறியிருக்கிறார். ஆக தொல்காப்பியம் என்பது பண்டைக்கால நெறிமுறைகளையெல்லாம் தொகுத்து நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான நூல் என்று கொள்ளலாம். இப்போ முதலில் படைக்கப்பட்ட இலக்கண நூல் என்றால் அகத்தியம், முழுமையாக கிடைக்கக்கூடிய இலக்கண நூல் என்றால் தொல்காப்பியம். சங்க காலத்தில் தொல்காப்பியம் படைத்து கிட்டத்தட்ட ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆனால் தொல்காப்பியத்தினுடைய காலத்தை நாம் முழுமையாக வரையறுத்து விட முடியாது. ஏன்னா அவ்வளோ நீண்ட காலத்துக்கு முன்பே படைக்கப்பட்ட ஒரு திட்பநுட்பம் பொருந்திய ஒரு நூல். தொல்காப்பியம், அகத்தியம் இந்த நூல்களையெல்லாம் கடந்து புறப்பொருள் வெண்பாமாலை, வியாபாரங்கள காரிகை, நம்பியக பொருள் முதலான பல்வேறு இலக்கண நூல்களை நாம் பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். நீண்ட நெடிய காலத்திற்கு பின்பு எழுத்துக்கும் சொல்லுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் படைக்கப்பட்டிருக்குமானால் அது நன்னூல்தான். ஏனென்றால் கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் மிகச் சிறப்பாக இருந்த ஒரு காலகட்டத்திலே நன்னூல் படைக்கப்பட்டது. மொழி வரலாற்றின் பொற்காலம் என்று சோழர்களுடைய காலத்தை கூறுவார்கள். இக்காலத்தில் நன்னூல் படைக்கப்பட்டது. நன்னூல் இன்றைய இலக்கண மரபுகளை கற்றுக்கொள்வதற்கு பயன்படுகிறது. எப்படி பண்டைக்கால இலக்கியம் படைக்கும் முறை, இலக்கண முறைமை, சொல் வழக்கு, எழுத்து வழக்கு ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கு தொல்காப்பியம் பயன்படுகிறதோ அதே போல தற்கால மொழி வழக்காற்றை அறிந்து கொள்வதற்கு நன்னூல் பயன்படுகிறது. எழுத்து, சொல் என்னும் 2 அதிகாரங்களில் நன்னூல் நூலை படித்து தந்திருக்கிறார். நாம் 6ஆம் வகுப்பிலிருந்தே நன்னூலை படிக்க தொடங்கிவிட்டோம். நன்னூலை மிகச் சிறப்பாக கற்றுக்கொள்வதன் மூலமாக நல்ல மொழி புலமை, மொழி ஆளுமை, எழுத்தாற்றல் ஆகியவற்றையெல்லாம் நாம் உட்கொள்ள முடியும். மாணவர்கள் இலக்கணம் படிப்பதை சுமையாக கருதக்கூடாது. ஏனென்றால் ஒரு மொழியினுடைய திட்பநுட்பத்தை அறிந்து கொள்வதற்கு இலக்கணம்தான் துணை செய்யும். ஒரு சொல்லை எப்படி உச்சரிப்பது, ஒரு எழுத்துக்களை எப்படி கூட்டி எழுத்துக்களை உருவாக்குவது, சொற்களை உருவாக்குவது போன்றவற்றையெல்லாம் நாம் இலக்கணம் மூலமாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும். முதலில் இலக்கண பயிற்சி மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நூற்பாக்கள் படிப்பதற்கு சுமையாக தோன்றலாம். எனவே முதலில் நூற்பாக்களுடைய விளக்கங்களை நன்றாக ஆழமாக படிக்க வேண்டும். நூற்பாக்களின் விளக்கங்களை படித்த பின்பு நீங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை இந்த விளக்கத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும். 3ஆவதாக நீங்கள் நூற்பாக்களை படிக்க வேண்டும். இந்த முறையில் நீங்கள் இலக்கணத்தை படிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு மிக எளிமையாக இலக்கணம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இலக்கணத்தை ஒரு கணிதம் போல, அந்த சூத்திரங்களை, கணித சூத்திரங்களை பயன்படுத்தி கணிதம் செய்வது போல நாம் இலக்கண நூல்களிலும் அந்த சூத்திரங்களையும் நூற்பாக்களையும் முறையாக கற்பதன் மூலமாக சிறந்த இலக்கண புலமையை அடைய முடியும் என்று கூறி பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய பதவியல் குறித்து நாம் இனி காண்போம். நன்னூல் பதவியல். பதம் என்றால் சொல் என்பது பொருள். சொற்களின் அமைப்புக்கான இலக்கணம் கூறும் இயல் பதவியல்.
நன்னூலார் சொற்களுடைய பகுதிகளை பதவியலில் விளக்குகிறார். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் ஆகிய 6 பகுதிகள் தான் ஒவ்வொரு சொல்லிலும் அமைந்து வரும். ஒவ்வொரு சொல்லிலும் சில கூறுகள் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக இந்த 6 பகுப்புகள் தான் சொற்களில் இடம்பெறும். எனவே பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் ஆகிய கூறுகளின் இலக்கணம் கூறும் இயலாக நாம் பதவியலை கருதலாம். இப்போ பதம் என்பதன் பொருள் ஓர் எழுத்து தனித்து நின்று சொல்லாகும் தகுதி பெறும். அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தரும். இதைத்தான் நம்ம பதம்னு சொல்லுவோம். அதாவது ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது பதம் எனப்படும். இந்த பதம் 2 வகைப்படும். 1 பகாப்பதம், 2 பகுபதம். பகாப்பதம் என்பது என்ன? நாம் பார்த்த அந்த 6 கூறுகள் பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என்னும் 6 கூறுகளை பயன்படுத்த முடியாத சொற்கள் தான் பகுக்க முடியாதவை. இந்த சொற்களை பகுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பயனுமே இருக்காது. அப்போ இந்த பகாப்பதத்தினுடைய இலக்கணம் என்ன? பகாப்பதம் என்பது பிரிக்க முடியாதது, பிரித்தால் பொருள் தராதது. இப்போ பகுபதம் என்பது பிரிக்கக்கூடியது. அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் ஆகிய கூறுகள் பயின்று வரும் சொற்களே பகுக்கக்கூடிய சொற்கள். அப்போ பகுபதம் என்பது பிரிக்கக்கூடியது, பிரித்தால் அதன் ஒவ்வொரு உறுப்பும் பொருள் தரும். ஓர் எழுத்து தனித்தோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது பதம் எனப்படும். பதம் 2 பகாப்பதம், பகுபதம். பகாப்பதம் என்பது பகுக்க முடியாதது, பகுத்தால் பொருள் தராதது. பகுபதம் என்பது பகுக்கக்கூடியது, பகுத்தால் அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் பொருள் தரக்கூடியது. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி பார்ப்போம். ஓர் எழுத்து மட்டும் தனித்து நின்று பொருள் தருவது ஓரெழுத்து ஒரு மொழி. இப்போ நம்ம சமூக வழக்கில் நாம் நிறைய சொற்கள் நாம் பார்க்குறோம். ஈ என்று சொல்கிறோம். ஈ என்றால் ஒரு சிறு பறவை. வா, போ இவையெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழிகளாக நம் வழக்கில் வழங்கக்கூடிய மொழிகள். ஓரெழுத்து ஒரு மொழியை 2ஆக கருதலாம். 1 ஓரெழுத்து ஒரு மொழி, 2வது தொடரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டுமே பகாப்பதமாக அமையக்கூடிய சிறப்புடையவை. நன்னூலார் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகளை குறிப்பிடுறார் நன்னூலில். இந்த 42 மொழிகளில் 40 நெடில் எழுத்துக்கள், 2 குறில் எழுத்துக்கள். இப்போ அவை என்னென்னு பார்ப்போம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, மா, மீ, மூ, மே, மை, மோ, தா, தி, து, தே, தை, பா, பூ, பே, பை, போ, நா, நீ, நே, நை, நோ, கு, கை, கோ, கௌ, வா, வே, வை, வௌ, சா, சி, சே, சோ, யா ஆகியன இவையெல்லாம் நெடில் எழுத்துக்கள். குறில்கள் 2 நோ, து ஆக மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலில் குறிப்பிடப்படுது. இவற்றையெல்லாம் நாம் ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு குறிப்பிடுறோம். இப்போ இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகளில் 2வது வகையாக இருப்பது தொடர் எழுத்து ஒரு மொழி. இதனுடைய இலக்கணம் பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எழுத்து ஒரு மொழி. இந்த தொடர் எழுத்து ஒரு மொழிக்கு ஒரு சிறப்பு உண்டு. இது பகாப்பதமாகவும் வரும், பகுபதமாகவும் வரும். பகாப்பதமானது 2 முதல் 7 எழுத்துக்களையும், பகுபதம் 2 முதல் 9 எழுத்துக்களையும் எல்லையாக கொண்டு வரும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். அணி, அகலம், அருப்பம். அணி 2 எழுத்துக்களை உடையது, அகலம் 4 எழுத்துக்களை உடையது, அருப்பம் 5 எழுத்துக்களை உடையது. இவையெல்லாம் பகாப்பதங்கள். இப்போ உத்திரட்டாதியான்னு ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்ப்போம். உத்திரட்டாதி கூட்டல் ஆண், ஆண் விகுதி பெற்று முடிந்தது. இது பகுபதமாக அமைவது. சரியா? அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் எழுத்து ஒரு மொழி எனப்படும். இந்த பகாப்பதம் 4 வகைப்படும்னு நன்னூலார் சொல்கிறார். என்னென்னா பெயர் பகாப்பதம், வினை பகாப்பதம், இடைப்பகாப்பதம், உரிப்பகாப்பதம். பெயர், வினை, இடை, உரி என்னும் சொற்கள் அனைத்துமே பகுக்க முடியாத சொற்கள் தான். பெயர் பகாப்பதம் நிலம், மலை. வினை பகாப்பதம் வா, போ.
இடைப்பகாப்பதம் மண் கொல், உரிப்பகாப்பதம் உரு நனி. பெயர் பகாப்பதத்தில் பெயர் சொற்கள் பயின்று வரும், வினைப்பகாப்பதத்தில் வினைச்சொற்கள் பயின்று வரும், இடைப்பகாப்பதத்தில் இடைச்சொற்கள் பயின்று வரும், உரிப்பகாப்பதத்தில் உரிச்சொற்கள் பயின்று வரும். இப்போ பகுபதம் என்பதற்கான இலக்கணம். எவையெல்லாம் பகுபதமாக அமையும்? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்னும் 6 வகை பெயர் சொற்களும் காலத்தை உணர்த்தும் வினைச்சொற்களும் பகுபதங்களாகும். இப்போ என்னென்னலாம் பகுபதமாகும்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 வகை பெயர் சொற்களும் காலத்தை உணர்த்தும் வினைச்சொற்களும் பகுபதங்களாகும். இந்த பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், இரண்டாவது வினை பகுபதம். இந்த வினை பகுபதம் 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை, இரண்டாவது குறிப்பு. தெரிநிலை என்பது காலத்தையும் செயலையும் தெளிவாக காட்டும். குறிப்பு வினை குறிப்பாக மட்டுமே காட்டும். ஆக பகுபதம் 2 வகை: பெயர் பகுபதம், வினை பகுபதம். வினை பகுபதம் 2 வகைப்படும்: தெரிநிலை, குறிப்பு. பகுபத உறுப்புகள். நன்னூலார் பதவியில் பகுபத உறுப்புகள் 6ன்னு குறிப்பிடுறாரு. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் என்பன. பகுதி என்பது சொல்லின் முதலில் அமைவது. விகுதி என்பது சொல்லின் இறுதியில் அமைவது. இடைநிலை என்பது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைவது. சாரியை என்பது இடைநிலையை சார்ந்து விகுதியோடு இணைப்பது. சந்தி என்பது பகுதியை அடுத்து அமைவது. விகாரம் என்பது திரிபு எனப்படும். அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் ஆகிய 6ம் பகுபத உறுப்புகளாகும். இப்போ முதல்ல நாம் பகுதியை பார்க்குறோம். பகுபதத்தினுடைய முதலில் அமைவது பகுதி. இது பகாப்பதமாக கட்டளை பொருளில் வரும். இது அடிச்சொல் என்றும் வேர்ச்சொல் என்றும் அழைக்கப்படும். சொல்லின் முழு பொருளையும் தாங்கி நிற்கும் இயல்புடையது. பகாப்பதத்தை போன்று பெயர், வினை, இடை, உரு என 4 வகைப்படும். பெயர் பகுதி, வினைப்பகுதி, இடைப்பகுதி, உரிப்பகுதி. இப்போ ஒரு கட்டடம் கட்டணும்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுவோம்? அடித்தளத்தை மிக அருமையாக அமைப்போம். அப்போது ஒரு சொல் கட்டுமானமும் ஒரு கட்டடம் போன்றது தான். ஒரு சொல் நீடித்த நிலைபேறு உடையதாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய பகுதி சிறப்பாக அமைய வேண்டும். அந்த பகுதி பகாபதமாக அமையும். அந்த பகாபதமும் கட்டளை பொருளில் வரும். இந்த இலக்கணத்தை மீண்டும் ஒரு முறை கவனிங்க. பகுபதத்தின் முதலில் அமையும். பகாபதமாக கட்டளை பொருளில் வரும். இது அடிச்சொல் என்றும் வேர்ச்சொல் என்றும் அழைக்கப்படும். சொல்லினுடைய முழு பொருளையும் தாங்கி நிற்கும். எவ்வாறு அடித்தளமானது முழு கட்டடத்தையும் தாங்கி நிற்கிறதோ அதே போல ஒரு சொல்லினுடைய பகுதிகள் அனைத்தையும் தாங்கி நிற்பது அந்த பகுதி என்னும் பகுதியாகும். இது பகாபதத்தை போன்று பெயர், வினை, இடை, உரு என 4 வகைப்படும். பெயர் பகுதி, வினைப்பகுதி, இடைப்பகுதி, உரிப்பகுதி. பெயர் பகுதிக்கான எடுத்துக்காட்டு கண்ணன். இதனுடைய பகுதி கண் என்பதாகும். வினைப்பகுதிக்கான எடுத்துக்காட்டு நடந்தான். நட என்பது பகுதியாகும். இடைப்பகுதி போன்றது, போல் என்பது பகுதியாகும். உரிப்பகுதி கடியன், கடி என்பது பகுதியாகும். இப்போ பண்பு சொற்களும் பகுதியாக வரும். பண்பு சொற்களும் அவற்றின் எதிர்ச்சொற்களும் பகுக்க முடியாத பகுதிகளாக அமையும். இவை பண்பு பெயர் பகுதிகள் எனப்படும். அப்போ பண்பு பெயர்கள் வந்தாலும் அவற்றையும் நான் பகுதிகளாக கொள்ள வேண்டும். அவையும் பகுக்க முடியாதவைதான். பண்பு சொற்களும் அவற்றின் எதிர்ச்சொற்களும் பகுக்க முடியாத பகுதிகளாக அமையும். இவை பண்பு பெயர் பகுதிகள் எனப்படும். செம்மை, வெம்மை, திண்மை, சிறுமை, புதுமை, உண்மை, சேய்மை, மென்மை, நுண்மை, தீமை, மேன்மை என்பனவும் இவற்றின் எதிர்ப்பதங்களும் பண்பை உணர்த்தும் பிற சொற்களும் வரும். இவற்றை பகுக்காமல் பகாப்பதமாக கொள்ள வேண்டும். ஆக பண்பு பகுதிகளையும் நாம் பகாப்பதமாக கொள்ள வேண்டும். அடுத்த பண்பு பெயர் பகுதி ஏற்கும் மாற்றங்கள். இந்த பண்பு பெயர்கள் பார்த்தோம்ல, இந்த பண்பு பெயர்கள் புணர்ச்சியில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்குன்னு சில விதிகளை நன்னூலார் சொல்லியிருக்காரு. அவை என்னென்னு பார்ப்போம். பண்பு பகுதி பின்வரும் மாற்றங்களை பெறும். 1 மை ஈறு போதல், 2 இடை ஊகரம் ஈ ஆதல்,
3 சொல்லின் முதல் நீண்டு ஒலித்தல், அடி அகரம் ஐ ஆதல், இனம் மிகல், ஒற்று இரட்டல், முன்னின்ற மெய்திரிதல். இந்த மாற்றங்களை எல்லாம் அந்த பண்பு பெயரானது ஏற்றுக்கொண்டு சொல்லில் மாற்றமடையும். ஆக பண்பு பெயர் பகுதி ஏற்கக்கூடிய மாற்றங்கள் மையிறு போதல், இடைபுகரம் ஈயாதல், சொல்லின் முதல் நீண்டு ஒலித்தல், அடியகரம் ஐயாதல், இனமிகள், ஒற்று இரட்டல், முன்னின்ற மெய்தெரிதல். அடுத்து தெரிநிலை வினைப்பகுதி செய் என்னும் வாய்ப்பாட்டு பகுதி. தெரிநிலை வினைச்சொற்கள் அனைத்திலும் ஏவல் வினைமுற்றுக்கள் பகுதிகளாக அமையும். ஏவல் வினைமுற்றுக்கள் செய் என்னும் வாய்ப்பாட்டில் அமைந்து வரும். இவை மொத்தம் 23. அதாவது தெரிநிலை வினைச்சொற்கள் 23. இவையெல்லாம் ஏவல் பகுதியாக அமையக்கூடியவை. நட, வா, மடி, சி, விடு, கு, வே, வை, போ, வௌ, உறிஞ்ச், உன், பொருந்த், திரும், தின், தேய், பார், செல், வௌ, வாழ், கேள், அஃது என்னும் 23 தெரிநிலை வினைப்பகுதிகளாகும். நடப்பான் நட, வருவான் வா, மடிவான் மடி என்பவற்றை நாம் எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். ஆக தெரிநிலை வினைச்சொற்கள் அனைத்திலும் அதனுடைய பகுதி எப்படி அமையும்? ஏவலாக அமையும். நட கட்டளை, வா கட்டளை, மடி கட்டளை. ஆக தெரிநிலை வினைச்சொற்கள் அனைத்திலும் ஏவல் வினைமுற்றுக்கள் பகுதிகளாக அமையும். இவற்றையெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம்? தெரிநிலை வினைப்பகுதிகள்னு சொல்லுவோம். அடுத்து செய்விப்பி என்னும் வாய்ப்பாட்டு பகுதிகள். செய் என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினைக்கு பின்பு வி அல்லது பி விகுதி இணைவது செய்வி செய்விப்பி என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினையாகும். இவற்றை நாம் பகுதிகளாக கொள்ள வேண்டும். செய் என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினைக்கு பின்பு வி அல்லது பி விகுதி இணைவது செய்வி செய்விப்பி என்னும் வாய்ப்பாட்டு ஏவல் வினையாகும். எடுத்துக்காட்டு வருவி நடப்பி. இவை செய்வி என்னும் வாய்ப்பாட்டு ஏவல். வருவிப்பி நடவிப்பி இவை செய்விப்பி என்னும் வாய்ப்பாட்டு ஏவல். இவற்றையும் நாம் பகுதிகளாக கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக விகுதி. வினைச்சொற்களின் இறுதியில் அமையும் சொல்லின் பகுதிக்கு விகுதி என்பது பெயர். அதாவது ஒரு வினைச்சொல்லினுடைய இறுதியாக அமைவது விகுதின்னு சொல்றோம். அன், ஆன், அள், ஆள், அர், ஆர், ப, மார், அ, ஆ, கு, டு, து, ரு, என், ஏன், அள், அன், அம், ஆம், எம், ஏம், ஓம், கும், டும், தும், ரும், ஐ, ஆய், இ, மின், இர், ஈர், இயர், க, ய, என்னும் 37 இவை போன்ற பிறவும் வினைச்சொற்களின் விகுதிகளாகும். ஆக வினைச்சொற்களின் விகுதிகளாக வரக்கூடியவை மொத்தம் 37. இவை தெரிநிலை வினை, குறிப்பு வினை, பெயர் சொற்கள், தொழில் பெயர், பண்பு பெயர் என்பவற்றுடனும் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களிலும் வரும். ஆக இந்த அடிப்படையிலெல்லாம் இந்த சொற்கள் அமைந்து வரக்கூடியவை. எடுத்துக்காட்டு தெரிநிலை வினை கண்டனன் கண்டான், ஆண்பால் படற்கை. குறிப்பு வினை கரியன். பெயர்ச்சொல் பாண்டியன். தொழில் பெயர் நடத்தல். பண்பு பெயர் தன்மை. அடுத்து இடைநிலை. இடைநிலைகள் காலம் காட்டும் இயல்புடையவை. பெயர்ச்சொல்லில் வரக்கூடிய இடைநிலை காலம் காட்டாது. பகுபத உறுப்புகளில் சந்திக்கும் சாரியைக்கும் இடையில் அமைந்து வரும். சந்தி சாரியைகள் இல்லாத போது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். இதையே நாம் இடைநிலை என்று குறிப்பிடுவோம். இந்த இடைநிலை பல்வேறு வகைகளை உடையது. இந்த இடைநிலை 3 வகைப்படும். 1 பெயர் இடைநிலை, 2 வினை இடைநிலை, 3 கால இடைநிலை. இந்த கால இடைநிலையை 3ஆக பிரிக்கலாம். 1 இறந்த கால இடைநிலை, 2 நிகழ்கால இடைநிலை, 3 எதிர்கால இடைநிலை. இப்போ முதல்ல பெயர் இடைநிலையை நம்ம பார்க்கலாம்.
வினையாளனையும் பெயர் அல்லாத பெயர் பகுபதங்களில் பகுதி விகுதி இரண்டையும் பிரித்த பின்பு இடையில் எஞ்சி நிற்பது பெயர் இடைநிலை எனப்படும். அதாவது வினையாளனையும் பெயர் என்பது என்ன? ஒரு பெயர் சொல் வினையின் தன்மையை ஏற்று வேற்றுமை உருபை ஏற்றும் ஏற்காமலும் முடிவது வினையாளனையும் பெயர். இந்த பெயர் இங்கே வராது. வினையாளனையும் பெயர் அல்லாத பெயர் பகுபதங்களில் பகுதி விகுதி இரண்டையும் பிரித்த பின்பு இடையில் எஞ்சி நிற்பதே பெயர் இடைநிலை எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. அறிஞன், அரி கூட்டல் இங்கு கூட்டல் அன், அறிஞன். இங்கே ஞகர இடைநிலை வந்துள்ளது. நடத்துனர், நடத்து கூட்டல் இந்து கூட்டல் நர், நடத்துனர், நகர இடைநிலை. இடைச்சி, இடை கூட்டல் இச்சு கூட்டல் சி, சகர இடைநிலை. அதாவது வினையாளனையும் பெயர் அல்லாத பெயர் பகுபதங்களில் பகுதி விகுதி இரண்டையும் பிரித்த பின்பு இடையில் எஞ்சி நிற்பது பெயர் இடைநிலை எனப்படும். அடுத்தபடியாக வினை இடைநிலை. தெரிநிலை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலம் காட்டும் இடைநிலை வரும். அதாவது வினைச்சொற்களில் குறிப்பாக காலம் காட்டுதல் முக்கிய கூறாக கருதப்படுகிறது. வினை இடைநிலை. தெரிநிலை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் காலம் காட்டும் இடைநிலை வரும். எடுத்துக்காட்டு: வெல்வான், நின்றான். இவ் என்பது எதிர்காலத்தையும் இற்று என்பது இறந்த காலத்தையும் காட்டும் இடைநிலைகளாகும். இறந்த கால இடைநிலை. இத்து, இட்டு, இரு, எண்ணு ஆகியவை ஐம்பால் மூவிட வினை சொற்களில் அமைந்து இறந்த காலத்தை காட்டும். இத்து, இட்டு, இரு, எண்ணு ஆகியவை ஐம்பால் மூவிட சொற்களில், ஐம்பால் என்பது உங்களுக்கு தெரியும், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், படவெண்பால். மூவிடம் என்பது தன்மை, முன்னிலை, படற்கை. இத்து, இட்டு, இரு, எண்ணு ஆகியவை ஐம்பால் மூவிட வினை சொற்களில் அமைந்து இறந்த காலத்தை காட்டும். எடுத்துக்காட்டு பாருங்க. வைத்தான், இத்து. கண்டான், இட்டு. கொன்றான், இற்று. பேசினான், எண்ணு. இத்து, இட்டு, இரு, எண்ணு ஆகியவை ஐம்பால் மூவிட வினை சொற்களில் அமைந்து இறந்த காலத்தை காட்டும். நிகழ்கால இடைநிலை. தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை கூறுவதே இந்த நிகழ்கால இடைநிலை சொல்லுவோம். ஆனின்று, கின்று, கிரு என்பன மூவிட ஐம்பால் வினை சொற்களில் நிகழ்காலத்தை உணர்த்தும் இடைநிலைகளாகும். ஓடான் என்றான், ஓடுகின்றான், ஓடுகிறான், இவையெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள். ஓடான் என்றான், ஓடு கூட்டல் ஆனின்று கூட்டல் ஆண். ஓடுகின்றான், ஓடு கூட்டல் கின்று கூட்டல் ஆண். ஓடுகிறான், ஓடு கூட்டல் கிரு கூட்டல் ஆண். ஆக ஆனின்று, கின்று, கிரு ஆகிய மூன்றும் நிகழ்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு என்னும் எழுத்துக்கள் இங்கே பயின்று வரும். இப்பு, இவ்வு என்னும் மெய்கள் மூவிட ஐம்பால் வினை சொற்களில் எதிர்காலத்தை உணர்த்தும் இடைநிலைகளாகும். எடுத்துக்காட்டு பாருங்க. உழைப்பான், உழை கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். செல்வான், செல் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இங்கே உழைப்பான் என்பதில் இப்பு, செல்வான் என்பதில் இவ்வு. இவை எதிர்கால இடைநிலைகளாக அமைந்தன. அடுத்து காலம் காட்டும் விகுதிகள். என்னென்ன விகுதிகள்லாம் காலம் காட்டும்? ரு, ரும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடியவை. து, தும் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடியவை. டு, டும் இறந்த காலத்தை காட்டக்கூடியது. கு, கும் எதிர்காலத்தை காட்டக்கூடியது. மின், ஈர் இவை எதிர்காலத்தை காட்டக்கூடியவை. க, இய, இயர் இவை எதிர்காலத்தை காட்டக்கூடியவை. ஈ, மார் இவை எதிர்காலத்தை காட்டக்கூடியவை. ப இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடியவை. செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் காட்டக்கூடியது. ஆ என்னும் எதிர்மறை விகுதி மூன்று காலத்தையுமே காட்டக்கூடியது. இவற்றையெல்லாம் நாம் காலம் காட்டும் விகுதிகள் என்று கூறுகிறோம். பதவியில் இறுதியாக நன்னூலார் வடமொழியாக்கம் பற்றி குறிப்பிடுறார். வடசொல் என்பன வடவெழுத்தொருகி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்று தொல்காப்பியத்தில் ஒரு அருமையான சூத்திரத்தை வகுத்திருப்பார். அதாவது பிறமொழி சொற்களை கடன் வாங்கும் போது அதை எப்படி தமிழில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு முதலில் இலக்கணம் வகுத்தவர்னா நம்ம தொல்காப்பியரை சொல்லலாம். அதாவது பிறமொழி சொற்களை கடன் வாங்கும் போது தமிழ் மொழிக்கு ஏற்ற மாற்றங்களை செய்து அந்த சொல்லை அப்படியே பயன்படுத்த வேண்டும். மொழி கலப்புக்கு இடம் கொடுக்க கூடாது.
தமிழ் இலக்கிய வரலாற்று காலங்களிலேயே சங்க காலம்தான் மிக குறைந்த வடமொழி கலப்புரிய காலமாக நம்ம கருதுகிறோம். 1% தான் அங்கே வடமொழி கலப்பு. அதற்கு பின்னர் அந்த காலத்தில் தான் நிறைய வடமொழி சொற்களும் பிறமொழி சொற்களையும் தமிழில் கலந்து இன்றைக்கி பல்வேறு சொற்கள் கலந்து வழங்கக்கூடிய மொழியாக நம் தமிழ் மொழியை நாம் ஆக்கி வச்சுருக்கோம். ஆனால் தமிழுடைய தூய்மையை பேணிய காலம்னா சங்க காலத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த காலத்தில் தமிழில் கலந்த வட சொற்கள் ஒரே 1% தான். அப்போ நன்னூலார் இந்த வடமொழியாக்கத்தை இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ் மொழியை தூய்மையாக வழங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்ற நோக்கத்தில் தான் ஒரு வடமொழியாக்கத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கார். அப்போ தொல்காப்பியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிய ஒரு செய்தியை இவர் மீட்டுருவாக்கம் செய்கின்றார். இங்கே விரிவாக இவர் பேசுகிறார். அங்கே தொல்காப்பியர் ஒரே சூத்திரத்தில் முடிச்சிட்டார். வட சொல் என்பன வடவெளித்துறையை எடுத்துள்ள புணர்ந்த சொல்லாகுமே. பெருமொழி சொற்களை தமிழில் வழங்கும் போது மாற்றங்களை செய்து வழங்குங்கள் என்று அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் அவர் ஒரு விதிவிலக்கையும் சொன்னார். கடிசொல் இல்லை காலத்து படினேன்னு ஒரு விதிவிலக்கு. என்னன்னா, காலத்தால் பழைய சொற்கள் அழிவதும் புதிய சொற்கள் வருவதும் இயல்பு. எனவே புதிய சொற்களையும் ஏற்று போற்றுங்கள் சொல்லிட்டார். அப்படி ஏற்று போற்றும் போது மரபுக்கு ஏற்றவாறு மாற்றி வழங்க வேண்டும். அந்த பெருமொழி சொற்களை தமிழில் அப்படியே வழங்கக்கூடாது. இப்போ வடமொழியாக்கம் பற்றி நம்ம பார்க்கலாம். வடமொழி சொற்களை தமிழில் கலந்து பேசும்போதும் எழுதும் போதும் ஒலி ஒப்புமை உடைய தமிழ் எழுத்துக்களால் வடமொழி எழுத்துக்களை வழங்குவது வடமொழியாக்கம் எனப்படும். இப்போ நாம் லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு பெயர் வழங்குகிறோம். தமிழில் இதை இலக்குவணன் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம்னா, வடமொழி சொற்களை அப்படியே தமிழில் பயன்படுத்துறதுனால தமிழ் மொழியினுடைய தூய்மை பாதுகாக்க முடியாது. அப்போ தமிழ் படுத்தி வழங்கும் போது அந்த சொல்லானது தமிழ் பண்பை ஏற்றுக்கொள்கிறது, நம்முடைய மண்ணினுடைய அந்த பாரம்பரியத்தை கட்டி காக்கிறது என்று சொல்லலாம். இப்போ மொழி கலப்புக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மொழி கலப்புக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதே இந்த வடமொழியாக்கத்தினுடைய நோக்கமாகும். வடமொழி சொற்களை தமிழில் கலந்து பேசும்போதும் எழுதும் போதும் ஒலி ஒப்புமை உடைய தமிழ் எழுத்துக்களால் வடமொழி எழுத்துக்களை வழங்குவது வடமொழியாக்கம் எனப்படும். வடமொழி சொற்களை தமிழ் மரபுக்கு ஏற்றவாறு வழங்குவது இதன் நோக்கமாகும். நாம் இதை ஒரு இலக்கண நோக்கில் பார்க்கக்கூடாது. நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்புக்கான நோக்கமாக நாம் இதை கருதினால் இந்த வடமொழியாக்கம் பற்றிய செய்திகளை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வட சொற்களை தமிழ் படுத்தும் முறைகளை சில விதிகள் அவர் சொல்றாரு. ஒன்று, தற்சமம். வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்களால் மாற்றமில்லாமல் தமிழில் வழங்கும் வட சொற்கள் தற்சமம் எனப்படும். எடுத்துக்காட்டு, அமலம், காரணம், கமலம், குங்குமம், பரம் இவையெல்லாம் தற்சமம் என்பதில் அடங்கும். இந்த இலக்கணத்தை மீண்டும் ஒரு முறை பாருங்க. வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்களால், அதாவது வடமொழிக்கும் சிறப்பு எழுத்துக்கள் உண்டு, பொது எழுத்துக்கள் உண்டு. தமிழ் மொழிக்கும் பொது எழுத்துக்கள் உண்டு, சிறப்பு எழுத்துக்கள் உண்டு. அந்த 2 மொழிகளுக்குமான பொது எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பொது எழுத்துக்களால் வழங்கப்படக்கூடிய சொற்களை தான் நாம் தற்சமம் சொல்கிறோம். சமம் பொதுவானது. வடமொழிக்கும் தமிழுக்கும் பொதுவான எழுத்துக்களால் மாற்றமில்லாமல் தமிழில் வழங்கும் சொற்கள், எந்த விதமான மாற்றங்களுமே கிடையாது. இங்கே எந்த விகாரமும் கிடையாது. எந்த மாற்றங்களையும் இந்த சொற்கள் ஏற்றுக்கல. அங்கேயும் அதே போல் வழங்குகிறது, இங்கேயும் இதே போல் வழங்குகிறது. அதுக்கான காரணம் என்னென்னா, 2 மொழியிலும் உள்ள சொற்களால் அது வழங்கப்படக்கூடியது. அடுத்தபடியாக நாம் தற்பவம் குறித்து பார்ப்போம். வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களாலும் இரு மொழிகளுக்குமான பொதுவும் சிறப்புமான எழுத்துக்களாலும் அமைந்து தோன்றல், திரிதல், கெடுதல் என்னும் விகாரங்களை ஏற்று தமிழில் வந்து வழங்குவது தற்போவம் எனப்படும். அதாவது, ஒன்று வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கள், இரண்டாவது 2 மொழிகளுக்குமான பொதுவும் சிறப்புமான எழுத்துக்கள். இவற்றால் அமைவது தான் இந்த தற்போவம். இந்த சொற்கள் தமிழில் வரும்போது என்ன ஆகும்னா, தோன்றல், திரிதல், கெடுதல் ஆகிய மாற்றங்களை ஏற்று தமிழ் மொழியின் சூழலுக்கு ஏற்றவாறு வழங்கும். இந்த சொற்களை நாம் என்ன சொல்கிறோம்? தற்போவம் என்று சொல்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் நாம் எடுத்துக்காட்டு பார்க்கலாம். சுகி, போகி, தேயம், சபை இந்த சொற்கள் வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமைந்து விகாரம் ஏற்று மாற்றமடைந்து தமிழில் வழங்கும் சொற்களாகும். இது முதல் வகை. அதாவது வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமைந்து விகாரம் ஏற்று மாற்றமடைந்து தமிழில் வழங்கும் சொற்கள். சுகி என்ற சொல்லை வடமொழியில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? சுகி என்று சொல்லுவோம். ஹி ஹி வட எழுத்து, அது அந்த வடமொழியினுடைய சிறப்பு எழுத்து. நாம் இங்கே என்ன பண்ணுறோம்? சுகி என்று அதை தமிழ் படுத்தி வழங்குகிறோம். எனவே இது வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமைந்து விகாரம் ஏற்று மாற்றமடைந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்களாகும். அடுத்தபடியாக 2வது வகை அரண், சயம், ஞானம், மாதம். 2 மொழிகளுக்கும் உரிய பொதுவும் வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்களால் அமைந்து விகாரம் ஏற்று தமிழில் வழங்கும் சொற்கள். அதாவது 2 மொழிகளுக்கும் உரிய பொது எழுத்துக்கள், வடமொழிக்குரிய சிறப்பு எழுத்துக்கள் இவற்றால் அமைந்து தமிழ் மரபுக்கு ஏற்றவாறு
வழங்கப்படுவது. மூன்றாவது வகை மாலை, புரி, இரதி, இல்லை. இவை 2 மொழிகளுக்கும் பொதுவான எழுத்துக்களாலாகி விகாரம் ஏற்று தமிழில் வழங்குவன. அதாவது 2 மொழிகளுக்கும் உடைய பொது சொற்களால் ஆகி தமிழ் மொழிக்கு ஏற்றவாறு மாற்றம் செய்து வழங்கப்படுவன. இவற்றைத்தான் நாம் தற்சமம், தற்போம் என்று கூறுகிறோம். இந்த பதவியியலை கற்பதன் மூலமாக நாம் என்ன நோக்கத்தை அடைய முடியும்? குறிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைக்கப்பட்ட தொல்காப்பிய இலக்கணம் அன்றைய மரபுக்கேற்ற இலக்கணத்தை வகுத்து கூறியது. குறிப்பாக எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களில் தொல்காப்பியர் எழுத்துக்களுடைய அமைப்பு, பிறக்கக்கூடிய முறை, புணரக்கூடிய முறை, நிற்கக்கூடிய இடம் முதலியவற்றையெல்லாம் மிக விரிவாக தொல்காப்பிய எழுத்ததிகாரத்தில் அமைத்திருந்தார். அதே போல எழுத்துக்கள் சொல்லாகக்கூடிய முறையை கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல் ஆகிய இயல்களில் அமைத்திருந்தார். இந்த எழுத்துக்களையும் சொற்களையும் கொண்டு எவ்வாறு மிகச்சிறந்த அக இலக்கியங்களை படைப்பது, புற இலக்கியங்களை படைப்பது என்பவற்றுக்கான மரபுகளை எல்லாம் அவர் பொருளதிகாரத்திலே படைத்து காட்டியிருந்தார். ஆக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எழுத்து, சொல் மற்றும் பொருள் மரபுகளை அறிந்து கொள்வதற்கு தொல்காப்பியம் உதவியது. அதே போல தொல்காப்பியம் படைக்கப்பட்டு 12 நூற்றாண்டுகள் கழித்து படைக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இலக்கண நூலாக நாம் கருதினால் அதை நன்னூலாக கருதலாம். சோழர் காலத்தில் படைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கண நூல். இந்த நூலில் இடம்பெறக்கூடிய இந்த பதவியியலானது ஒரு சொல்லினுடைய பகுதிகள் யாவை, ஒரு சொல்லை எவ்வாறு பகுக்க வேண்டும், சொல்லை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், இது எவ்வகை சொல் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பவற்றையெல்லாம் பதவியலில் நன்னூலார் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பகுதி, விகுதி, சாரி, சந்தி, விகாரம் ஆகியவற்றை நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக சொற்களினுடைய அமைப்பு குறித்து நாம் ஆழமான ஒரு புரிதலை அறிந்து கொள்ள முடியும். மாணவர்கள் நன்றாக நூற்பாக்களை வாசிக்க வேண்டும். வாசித்து முடித்த பின்பு பொருளை வாசிக்க வேண்டும். பொருளை வாசித்து முடித்த பின்பு எடுத்துக்காட்டுகளை படிக்க வேண்டும். உங்களுக்கு நூற்பாக்கள் கடினமாக இருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் முதலில் அந்த நூற்பாவுக்கான விளக்கத்தை நன்றாக படியுங்கள். ஒன்றுக்கு பலமுறை படியுங்கள். படித்து முடித்த பின்பு நீங்கள் அந்த நூற்பாவுக்கான எடுத்துக்காட்டுகளை முதலில் பாருங்கள். அந்த எடுத்துக்காட்டுகளை நீங்கள் சரிவர புரிந்து கொண்டாலே நீங்கள் அந்த நூற்பாவை 100% புரிந்து கொண்டதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் இலக்கணத்தை கடுமையாக கருதாமல் மிக எளிமையாக கருத வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கைக்கான பயன்பாடு என்பதை உணர வேண்டும் என்று கூறி மிகச்சிறந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாக பெருமக்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.